முதல்வர் பிரதமர் சந்திப்பில் 10 நிமிடம் என்ன பேசினார்கள் என தமக்கு தெரியவில்லை என தமிழக பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 25ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கின்ற பொதுக்கூட்ட மேடைக்கான பூமி பூஜை நடைபெற்றதாகவும், தொடர்ந்து தமிழகத்திற்கு பாஜக முக்கிய தலைவர்கள் வர இருப்பதாக தெரிவித்தார். 10 நாட்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தலைவர் நட்டா துவக்கி வைத்துள்ளார் என்றும், தேர்தல் பணிகளை முடுக்கிவிட சென்னை, கோவை இரு இடங்களிலும் நிர்வாகிகளுடன் கூட்டங்கள் நடத்த இருப்பதாக தெரிவித்தார். முதல்வர் பிரதமர் சந்திப்பில் 10 நிமிடம் என்ன பேசினார்கள் என தெரியவில்லை என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வாக்கு சதவீதத்தை பாதிக்காது என்றார். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தற்காலிகமானது என்றும், மாநில அரசுகளை வரிகளை குறைக்க அறிவுறுத்தியிருப்பதாக தெரிவித்தார். பாஜக பூர்ண மதுவிலக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தேவேந்திர குல வேளாளர்களின் பட்டியலின வெளியேற்றம் என்ற கோரிக்கை பரிசீலனையில் இருப்பதாகவும், புதுச்சேரி நாராயணசாமி மீது அதிருப்தியில் இருப்பதால் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதாக தெரிவித்தார். கிரண்பேடி நீக்கம் குறித்த கேள்விக்கு பாண்டிச்சேரி விடயத்தில் நான் பேசுவது நன்றாக இருக்காது என்றும் தெரிவித்தார். எங்களுடைய மரியாதைக்குரிய அமைச்சர், உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன் ரெட்டிஜி அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதேபோல தேர்தல் இணை பொறுப்பாளர், மரியாதைக்குரிய நெடுஞ்சாலை துறையினுடைய அமைச்சர், முன்னாள் இராணுவத்துறை தளபதி திரு வி.கே. சிங்ஜி அவர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னிலையில் வருகிற 25ஆம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இருக்கின்ற மிக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்திற்கு பூமி பூஜை செய்யப்பட்டு, அந்த பொதுக்கூட்ட மேடைகளுக்கான தயாரிப்பு பணிகளுக்காக அந்த பூஜை நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்திற்கு எங்களுடைய ஆல் இந்தியா தலைவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். வருகிற 21ஆம் தேதி அன்றைக்கு திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் சேலத்தில் இளைஞரணி கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரச்சார கூட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே மதுரையில் நம்மளுடைய தேசிய தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைத்து சென்றிருக்கிறார்கள். அதை முன்னிட்டு கடந்த 14ஆம் தேதி அன்றைக்கு மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்னைக்கு வருகை தந்திருந்தார்கள். அவருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கலை கலாச்சார தமிழக பாரம்பரியத்தினுடைய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எங்களுடைய தேர்தல் பணிகளை முடக்கி விடுவதற்காக இன்றைக்கு எங்களுடைய தேர்தல் பார்வையாளரும் தேர்தல் இணை பார்வையாளரும் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாளைக்கும் சென்னையிலும் கோயம்புத்தூரிலும் எங்களுடைய தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. நாங்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். எந்த விதத்திலும் குறைக்கவில்லை. எந்த அளவுக்கு குறைக்கிறோம் அதே அளவுக்கு தான். ரேட்டு குறையும் போது அதன் மானிய விலை குறையும். இதை பொறுத்து தான் மானியம் இருக்கிறது. மானியம் இல்லைங்க, அது மானியம் எல்லார் அக்கௌண்ட்லும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மானியம் அந்த விகிதம் என்ன இருக்குதோ அந்த விகிதத்தோடு கொடுக்கப்படுகிறது. அது எல்லாமே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தளவுக்கு பூரண மதுவிலக்குன்றது எங்களுடைய அடிப்படை கொள்கை. நாங்கள் தொடர்ந்து பூரண மதுவிலக்கை வேண்டுமென்றதை வச்சிருக்கிறோம். அரசாங்கம், கூட்டணி அரசாங்கம், அது காமன் சில கொள்கைகளோடு இருக்கும். அது அரசாங்கம் வந்த பிறகு அதை பற்றி முடிவு பண்ணணும். அதாவது 2 கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. முதல்ல 2012 வைத்த கோரிக்கை தேவேந்திரர்களுடைய உட்பிரிவு. அந்த 7 உட்பிரிவை சேர்த்து தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று அறிவிக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றியது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சங்கமத்தினுடைய மாநாடு தான். நாங்கள் தான் அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டோம். அதுக்கு பிறகு அமித்ஷாஜி அவர்கள், இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்க அமித்ஷாஜி அவர்கள் அன்றைக்கு தேசிய தலைவர் மதுரைக்கு டிக்ளரேஷன், அதாவது மதுரை டிக்ளரேஷன் என்று முதலில் கையெழுத்து போட்டவர் அமித்ஷாஜி அவர்கள். அதைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பிரதிநிதிகள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இல்லத்தில் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு, அதுக்கு பிறகு நான் எஸ்சி கமிஷன் வைஸ் சேர்மனாக இருக்கும் பொழுது அது முழுமூச்சில் நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்று இன்றைக்கு தமிழக அரசாங்கம் ஹன்ஸ்ராஜ் கமிட்டியாக போட்டு அறிக்கை போட்டு இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 14ஆம் தேதி சென்னைக்கு வருவதற்கு முன்னால் சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இங்கே அவர்களுக்கு உறுதி கொடுத்துருக்கிறோம். இது ஒன்று காலம். அதுக்கு அடுத்து வந்த டிமாண்டு அதுவும் பரிசீலனையில் இருக்கிறது. அதுவும் மக்களுடைய விருப்பம் என்னவோ அது நிறைவேற்றும். ஜாதிக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றீங்க. இது போன்ற பேச்சு எப்படி சார்
பாரதிய ஜனதா கட்சி அனைத்து ஜாதிகளுக்கும் இணக்கமானது, அனைத்து மக்களுக்கும் உன்னதாக நம்ம பார்க்குறோம். இதே போல் ஏன் நீங்கள் எங்களுடைய தேசிய தலைவர் மதுரைக்கு வந்திருந்தார்கள், திரு நட்டாஜி அவர்கள். அங்கே தேசியமும் தெய்வீகமும் என்னுடைய 2 கண்கள் என்று சொன்னால் தேவரையா இடத்துல போய் எங்களுடைய மாலை போட்டோம். அதனால் நாங்கள் சமுதாயத்தில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றுபவர்களாக தான் நாங்கள் இருப்போம். புதுச்சேரி சம்பந்தமாக புதுச்சேரியில் ஒரு நல்ல, அதாவது அவர் நாராயணசாமி முதலமைச்சர் மேலே அதிருப்தியில் இருக்கிறார்கள். அமைச்சர்கள் ரிசைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இது வந்து பாண்டிச்சேரியினுடைய விஷயத்தில் நான் தலையிட்டு சொன்னால் நல்லா இருக்காது. தமிழ்நாடு விஷயமா நான் சொன்னால் தமிழ்நாடு மாநில தலைவர் கரெக்டாக இருக்குன்றது என்னுடைய சொல்லுவாங்க, இன்டிமேட் பண்ணுவோம். எங்கள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவங்க வந்து அரசு சார்பான நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. அலையன்ஸை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்காக எங்களுடைய பொறுப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள். சரியான நேரத்தில் எங்களுடைய அகில பாரத தலைமை முடிவுபடி அவர்கள் அந்த பணிகளை செய்வார்கள். இல்லைங்க, 10 நிமிடம் அவங்க என்ன பேசினார்கள், அரசு சம்பந்தமாக பேசினார்களா, தொகுதி சம்பந்தமாக பேசினார்கள்ன்றது நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது. வாக்குக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. அதுவும் இல்லாமல் விலை என்றது ஒரு தற்காலிகமானது. இது வந்து சர்வதேச விலைகளை பொறுத்து இருக்கிறது. கூடிய சீக்கிரம் விலைகள் கண்ட்ரோலுக்கு வரும். மத்திய அரசாங்கம் கவனத்தில் வச்சிருக்கிறதாக தான் சொல்லணும். இல்லை, நீங்களே சொன்னீங்க கொரோனான்ட்டு. இது சர்வதேச அளவில் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அளவில் இன்டர்நேஷ்னல் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது நிச்சயமாக விலை குறையும். மக்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லை, இதுதான் நம்ம மாநில அரசாங்கங்களை சம்மந்தப்பட்ட மாநில அரசாங்கங்களை குறைக்க சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசாங்கம் குறைச்சி தான் இருக்கிறது. அதை பற்றின அரசாங்கம் கவனத்தில் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து 50 ரூபா இருந்த நாட்கள் என்ன, இன்னைக்கு நாட்கள் என்னன்றதையும் பார்க்கணும். இரண்டாவது, விலைவாசி, அதாவது இந்த பெட்ரோல் விலை உயர்த்தத்தை அரசாங்கம் கவனத்தில் கொண்டு இருக்கிறது. கூடி சீக்கிரம் விலை குறையும். ஏங்க, சர்வதேச விலை, சர்வதேச கம்பெனிகள், அந்த எண்ணெய் கம்பெனிகளினுடைய அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டு நம்ம அது வந்து சீக்கிரமாக ஒரு விலை குறையுன்றத நம்பிக்கை இருக்குது. கேஸ்க்கெல்லாம் எல்லாருக்கும் சப்சிடி வருது. எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் கரெக்டான நேரத்துக்கு சப்சிடி வந்துட்டு இருக்கு.